Question number 1. Solve the following system of linear equations by Cramer's rule. Cramer's rule அப்படின்னா டெல்டா உடைய வேல்யூ ஃபைன் பண்ணுவோம், டெல்டா 1 ஃபைன் பண்ணுவோம், டெல்டா 2 ஃபைன் பண்ணுவோம், டெல்டா 3 ஃபைன் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் 3 இருந்துச்சுன்னா டெல்டா 3 வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் 2 இருந்துச்சுன்னா டெல்டா 2 வரைக்கும் ஃபைன் பண்ணுவோம். இது இந்த கிராமர்ஸ் ரூலில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் கிராமர்ஸ் ரூல் எக்ஸிஸ்ட் ஆகும். டெல்டா ஈக்குவல் 0 இருந்தால் கிராமர்ஸ் ரூல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். தேர்ட் சப்டிஷன் 3x + 3y - z = 11, 2x - y + 2z = 9, 4x + 3y + 2z = 25. ஃபஸ்ட்டு டெல்டாவை ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா ஈக்குவல் டெல்டாவுடைய ஃபார்மேட் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் உள்ள வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஃபுல்லாக ரைட் பண்ணிடலாம். 3 3 - 1. செகண்ட் ஈக்குவேஷன் உள்ள வேரியபிள்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 - 1 + 2. தேர்ட் ஈக்குவேஷனில் உள்ள வேரியபிள்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 4 3 2. ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் 3க்கு நேர உள்ள ரோவும் காலமும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா மைனர் மேட்ரிக்ஸ் 3 of -2 -6. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டுக்கு நேர உள்ள காலமும் ரோவும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் மைனர் மேட்ரிக்ஸ் 4 -8. ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டுக்கு நேர உள்ள ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மைனர் மேட்ரிக்ஸ் -1 of 6 + 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 of -8 -3 of -4 -1 of 10. மல்டிப்ளை பண்ணால் -24 + 12 -10. மைனஸ் டேர்ம் ரெண்டையும் லைக் டேர்ம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -34 + 12. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -22. டெல்டாவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் கிராமர்ஸ் ரூல் எக்ஸிஸ்ட் ஆகும். கிராமர்ஸ் ரூல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டெல்டா 1 ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா 1 ஃபார்மேட் டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 11 9 25 இதெல்லாம் ரைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காலத்தில் 11 9 25. டெல்டாவில் இருக்கக்கூடிய செகண்ட் காலத்தையும் தேர்டு காலத்தையும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். செகண்ட் காலத்தையும் தேர்டு காலத்தையும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். 3 -1 3 -1 2 2. 11க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நமக்கு கிடைக்கக்கூடியது 11 of மைனர் மேட்ரிக்ஸ் -2 -6. 3க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா -3 of மைனர் மேட்ரிக்ஸ் 18 -50. -1க்கு நேரம் இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 27 + 25. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 of -8 -3 of -32 -1 of 52.
மல்டிப்ளை பண்ணோம்னா -88 ப்ளஸ் 96 -52. லைக் டேர்ம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். -140 ப்ளஸ் 96. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா டெல்டா 1 ஈக்குவல் -44. டெல்டா 1உடைய வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெல்டா 2வை ஃபைன் பண்ணிடலாம். டெல்டா 2 ஈக்குவல் டெல்டா 2 ஃபைன் பண்ணுறதுக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய செகண்ட் காலத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது பதிலாக கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். அப்போ C1 C3 அப்படி இது இருக்கும். C1 C3யை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். 3 2 4 C2க்கு பதிலாக கான்ஸ்டன்ட் வேல்யூ 11 9 25. C3 எப்படி ரைட் பண்ணலாம்? -1 2 2. 3க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மைனர் மேட்ரிக்ஸ் 3 of 18 18 -50. 11க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா -11 of 4 -8. -1க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மைனர் மேட்ரிக்ஸ் 50 -36. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 of -32 -11 of -4 -1 of 14. மல்டிப்ளை பண்ணால் -96 ப்ளஸ் 44 -14. லைக் டேர்ம்ஸ்களை ஆட் பண்ணிடலாம். 110 -110 ப்ளஸ் 44. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -66. இது டெல்டா 2 உடைய வேல்யூ. டெல்டா 3 ஃபைன் பண்ணுறதுக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய தேர்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்போனா டெல்டாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலத்தையும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். தேர்டு காலத்தை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டெல்டா 3 ஈக்குவல் தேர்டு காலம் 3. தேர்டு காலத்தில் ஃபஸ்ட்டு காலம் 3 2 4. டெல்டா 3ல் ஃபஸ்ட்டு காலம் 3 2 4. டெல்டா 3ல் செகண்ட் காலம் 3 -1 3. தேர்டு காலம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 11 9 25. 3 of 3க்கு நேராக உள்ள ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 3க்கு நேராக உள்ள ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மைனர் மேட்ரிக்ஸ் -25 -25 -27. 3க்கு நேராக உள்ள ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மைனர் மேட்ரிக்ஸ் -3 of 50 -36. 11க்கு நேராக இருக்கக்கூடிய ரோவும் காலமும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 6 ப்ளஸ் 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 of -52 ப்ளஸ் 3 of -3 of ப்ளஸ் 14 ப்ளஸ் 11 of 10. மல்டிப்ளை பண்ணால் -156 -42 ப்ளஸ் 110. லைக் டேர்ம்ஸ்களை ஆட் பண்ணிடலாம். -198 ப்ளஸ் 110. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -88. டெல்டா 3 உடைய வேல்யூ -88. டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ கிராமர்ஸ் ரூலுக்கு போயிடலாம். கிராமர்ஸ் ரூலில் XYZ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா
x ஈக்குவல் டெல்டா 1 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 1 வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? டெல்டா 1 வேல்யூ -44 டெல்டா உடைய வேல்யூ -22 மைனஸும் டிவைட் ஆயிரும். 22 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும். எக்ஸ் உடைய ஆன்சர் 2. ஒய் ஈக்குவல் ஒய் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா டெல்டா 2 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 2க்கு போல நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கிற ஆன்சர் -66. ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் -66 டெல்டாவுடைய வேல்யூ -22 மைனஸும் டிவைட் ஆயிரும். 22 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது. ஒய்யுடைய ஆன்சர் 3. இஜெட்டுடைய ஆன்சர் டெல்டா 3 டிவைடிங் பை டெல்டா. டெல்டா 3க்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ண ஆன்சர் -88. -88 அப்ளை பண்ணிடலாம். -88 டிவைடிங் பை டெல்டாவுடைய வேல்யூ -22 மைனஸும் டிவைட் ஆயிரும். 22 டேபிளால் டிவைட் பண்ணால் 4 கிடைக்குது. இப்போ ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் உடைய ஆன்சர் x ஈக்குவல் 2, ஒய் ஈக்குவல் 3, z ஈக்குவல் 4. இதுதான் நம்மளுடைய கடைசி ஆன்சர்.